ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்கள் குட்டி லிபின். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீட்டர் ஃபர்னிச்சரோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ல தான் இருக்கும். ஏதோ ஒட்டி வச்ச மாதிரி இருக்கு. ஏதோ உட்டை ஏதோ தனியாக ஒட்டி வச்ச மாதிரி இருக்கு. இது எப்படி? இது வந்து ஈட்டு மரங்கள் தான். இதெல்லாம் பீஸ் எடுத்து சும்மா நாங்கள் இது பண்ணி வச்சிருக்கோம். நாங்கெல்லாம் கேரளா நிலம்புறத்தாக்கு எடுத்து யூஸ் பண்றது. ஆனால் நீங்கள் இந்த ஃபர்னிச்சர் ஒர்க் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை ஃபர்னிச்சரை விட இன்டீரியர் ஒர்க்ஸ் தான் ஜாஸ்தியாக மூவ் ஆயிடுச்சு. இன்டீரியர் ஒர்க்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு, கேரளா எல்லா இடமுமே பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் எடுக்கணும்னு வர வேண்டாம், வந்து ஜஸ்ட் ஒரு விசிட் மட்டும் பண்ணுங்க. ஸ்டாண்டர்டான ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம், ரீசனபிள் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களோட பீட்டர் ஃபர்னிச்சர் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மண்டே மார்க்கெட் டிப்போ ரோட்ல இருக்க நியூ அரசன் பேக்கரி பக்கத்தில் தாங்க இருக்கு. ஸோ இப்போ நம்ம யார் பக்கத்தில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீட்டர் ஃபர்னிச்சரோட ஓனர் அண்ணா பக்கத்தில் இருக்கு. ஹாய்ண்ணா. ஹாய்ண்ணா, எப்படிண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. ஓகேண்ணா. அண்ணா, உங்களோட நேம், நீங்கள் இது ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு சொல்லி உங்களோட ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுங்கண்ணா. என்னோட நேம் நவீன். நான் இது ஸ்டார்ட் பண்ணி 1.5 years ஆச்சு. ஓகே ஓகே. இதுக்கு முன்னாடி யூனிட் இருந்துச்சு, மேனுஃபேக்சரிங் யூனிட் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் உங்களோட கஸ்டமர்ஸ் என்ன மாதிரியான ஃபர்னிச்சர்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறது வந்து சோஃபாஸ் கொடுத்துட்ருக்கோம், டைனிங் டேபிள்ஸ், சேரு, காட்டு கொடுத்துட்ருக்கோம், வேறு பீரோ, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். எல்லா ஃபர்னிச்சர்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிருக்கோம். நான் உங்கள் ஷோரூமை பார்த்தாலே தெரியுது, ஃபுல்லாக சோஃபா எல்லாமே ரொம்ப ப்ரீமியம் கலெக்ஷனாக இருக்குது. ஸோ இது என்ன ரேட்லேருந்து நான் உங்கள்கிட்ட ஸ்டார்ட் ஆகுது? இதெல்லாம் லோ பட்ஜெட்னு சொல்லும்போது 3 seaterன்னு சொல்லும்போது 5,999 ஸ்டார்ட் ஆகுது. 1,20,000 அந்த மாதிரி ப்ரீமியம் செட்ஸ் தான் இருக்குது. அந்த மாதிரி ஓடுது. ரொம்ப ஆவரேஜாக போதும் அந்த மாதிரி மக்களுக்கும் நம்ம லோ பட்ஜெட்லேருந்தே கொடுத்துட்ருக்கோம். குவாலிட்டியாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். சப்போஸ் இப்போ ஒரு கஸ்டமர் வராங்க, அவங்க ஒவ்வொரு கஸ்டமர் உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொரு டிசைன் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் ஸ்டைலாம் பண்ணி கொடுப்பீங்களாண்ணா? அவங்க எந்த மாடல் கொடுக்குறாங்களோ அதே மாடலுக்கு கஸ்டமைஸ் இருக்கும். அதில் சேஞ்சஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அவங்க எந்த மாடல், எந்த ஃபோட்டோஸ் ஏதாவது நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா கூட அதே மாடலில் அதே சைஸில் கிடைக்கும். அவங்க கொடுக்குற அளவில் கொடுக்கும், நல்ல ப்ராப்ளம் இல்லை. இப்போ எவ்வளோ டேஸ், இப்போ ஒருத்தங்க ஆர்டர் கொடுத்து நீங்கள் எவ்வளோ டேஸ்லனா டெலிவரி பண்ணி கொடுப்பீங்க? ஸோ அந்த டெலிவரிக்கு ஏதாவது சார்ஜஸ் அந்த மாதிரி இப்போ எக்ஸ்ட்ரா பண்ணுவீங்களா? ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ். ஆக்சுவலாக கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்டை பொறுத்தளவு டெலிவரி சார்ஜ் நாங்கள் பண்ணுறது கிடையாது. ரெண்டாவது வந்து கஸ்டமைஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய மாடலை பொறுத்து தான் நம்ம மேனுஃபேக்சரிங் டேட்டு சேஞ்ச் ஆகும். இப்போது சிம்பிள் மாடல் கொடுக்குறாங்கன்னா ஒரு 2-3 டேஸில் கொடுத்துருவோம். இல்லை மாடல்ஸ் வந்து டிஃபர் ஆகுது, ரொம்ப ரிஸ்க்கான ஒர்க்குன்னா இப்போ எப்படியும் ஒரு 1 week 2 weeks அந்த மாதிரி ஆகிடும். நான் உங்ககிட்ட என்னென்ன காம்போ ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குண்ணா? காம்போ மீன்ஸ் இப்போ சொல்ல மேரேஜ் காம்போ இருக்குது. மேரேஜ் காம்போ வந்து ஒரு கட்டில், ஒரு பீரோ, அப்புறம் இந்த ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு 24,999 ஒரு காம்போ போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு கட்டில், ஒரு பீரோ, அப்புறமா ஒரு காட் வரும், ஒரு மேட்ரஸ் வரும். இந்த மூணும் சேர்த்து வந்து உங்களுக்கு 29,999 போயிட்டுருக்கு ஒரு காம்போ. இன்னொரு காம்போ வந்து ஒரு காட்டு, ஒரு பீரோ, ஒரு மேட்ரஸ், அப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸிங் கிளாஸ் மிரர் வரும். ஸோ அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 32,000 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் போயிட்டுருக்கு. அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள், அப்புறம் ஒரு காட்டு, ஒரு பீரோ, ஒரு மேட்ரஸ், ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், அப்புறம் வந்து டிவி, காட்டு பக்கத்துலேயே வரக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வரும், மொபைல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு யூனிட்டு. அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 49,999. நம்ம கடைக்கு வர எல்லா கஸ்டமராலையுமே ரெடி கேஷ் கொடுத்து வாங்க முடியாது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இஎம்ஐல பண்ணி தருவீங்களா கேட்போம். ஸோ அந்த மாதிரி பட்டவங்களுக்கு எப்படி நான் பண்ணி கொடுத்துருக்கீங்க? இஎம்ஐ ஆப்ஷன் நமக்கு இருக்குது. இப்போ பஜாஜ் இஎம்ஐ இருக்குது. கொஞ்ச நாளில் ஒரு ஃபியூ டேஸில் HDFC இஎம்ஐ ஆகும். ஸோ இஎம்ஐ நம்ம கையில் இருக்குது. 0 காஸ்ட் எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் 0 காஸ்ட் இஎம்ஐ இல்லை. குறிப்பிட்ட சில ப்ராடக்ட்ஸுக்கு 0 காஸ்ட் இஎம்ஐ இருக்குது. இல்லாமல் ஒரு 10,000 20,000 ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 5,000 கட்டிட்டு பேலன்ஸ் வந்து இஎம்ஐயில் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும். நம்மளோட ஃபாலோவர்ஸ் ஏதாச்சும் ஆஃபர் கொடுக்க முடியுமாண்ணா? இந்த வீடியோ பார்க்குற நம்மளோட ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக உங்கள் ஃபாலோவர்ஸுக்கு கண்டிப்பாக ஆஃபர் கொடுத்துருவோம். உங்கள் ஃபாலோவர்ஸ்னு வந்து சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆஃபர் கொடுக்கும். ஸோ நம்மளோட ஃபாலோவர்ஸ் ஆஃபர் இருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் இவங்களோட ஃபர்னிச்சர் ஷாப் வாரீங்கன்னு வைங்க, நீங்கள் வந்து நம்மளோட ஃபாலோவர் மட்டும் ஒரு நேம் மட்டும் சொல்லுங்கள், அண்ணன் பண்ணி தரலாம்னு சொல்லிடுங்க. அண்ணா பண்ணி கொடுத்துருவீங்களா? கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதனால் நம்மளோட ஃபாலோவர்னு சொல்லி நீங்கள் சொல்லிடுங்க. ஓகேயா? ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனுக்கு பார்த்தீங்கன்னா டைம்ங்கிறது ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு டைமை நமக்காக அண்ணன் ஒதுக்கியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகே.
உண்மையாகவே நான் வந்து பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களோட சோஃபா எல்லாமே ரொம்ப ப்ரீமியம் கலெக்ஷனில் இருக்குங்க. அதுவும் ரேட் எல்லாம் கேட்கும்போது எனக்கே உண்மையாக ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா வந்து அவ்வளோ ரொம்ப லோ ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் இந்த அளவு குவாலிட்டியில் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லி அண்ணனுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா வந்து நான் பார்த்த வரைக்குமே இந்த ப்ரைஸில் எங்கேயுமே கொடுக்குறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியலை. நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம பீட்டர் ஃபர்னிச்சரை விசிட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பீஸ் எடுத்து இதுக்குள்ள நாங்க இது பண்ணி வச்சிருக்கோம். ஆனா அந்த ஒரு ஃபீலே இல்லை பாத்தீங்களா, அந்த ஒட்டின. ஆனா நீங்க தான் சொல்றீங்க ஒட்டி வச்சோம் அப்படி சொன்னீங்க. ஆனா அது ஒட்டின மாதிரி ஒரு ஃபீல் இல்லையே, ரியலா அப்படியே இருக்கு அந்த இது மாதிரி. ஆமா, இது மொத்தம் மரம் தான். அது மொத்தம் ஒர்க் அவ்வளவு நீட்டா ஒர்க் பண்ணி அந்த வுட் வந்து இது உள்ளாடி இருக்கும் தனியா. ஆமா ஆமா, இதுக்குள்ள பதிச்சு வச்சிருக்கு. இது வந்து கஸ்டமைஸ்டா பண்ணி கொடுக்குறீங்களா இல்ல வந்து இது நார்மலா நீங்க இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா? இது யாரா பர்சனலா கேட்டாங்களா இவங்க இந்த மாதிரி? நார்மலாவே இங்க எல்லாமே மாடலா தான் வரும் எல்லா ஒர்க்கும். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா? இதுல ஏதாவது கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் வருமா? யாராவது கஸ்டமர் ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்லி உங்ககிட்ட கொண்டு வந்திருக்காங்களா? இல்ல, நான் அப்படி இது வரைக்கும் வந்தது கிடையாது. இதெல்லாம் லைஃப் லாங் நல்ல கேரண்டி உள்ள வுட் தான் எல்லாமே. அப்ப இது வரைக்கும் பண்ண கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது? கம்ப்ளைண்ட் எதுவுமே. ஓகே ஓகே. அண்ணன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களே தெரியுது. நான் வீடியோ கேட்டாலும் நீங்க கோஆபரேட் பண்ணாம நீங்க வந்து கரெக்டா அந்த வுட்ல வேலையில கரெக்டா இருக்கீங்க. அதுலயே தெரியுது அண்ணன் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எவ்வளவு வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த வேலையில? 15 வருஷம் இருக்கு. 15 வருஷமா இந்த ஃபீல்டு தான் ஃபுல்லா? ஆமா ஆமா. முன்னாடியே அப்படிதான் இதான் பண்ணிட்டு. இங்க இந்த பட்டறை வந்து எவ்வளவு வருஷம்? ஒரு 5 வருஷம் இருக்கு. 5 வருஷம். ஆமா. இங்க எத்தனை பேர் வேலை பாக்கியா? உங்களை தள்ளி வேற எத்தனை? 6 பேர் வேலை பார்க்கணும். ஓகே ஓகே. இங்க நீங்க தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளா இல்ல உங்களை விட எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் நிறைய இருப்பாங்க? வேலை பார்க்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். சரி அண்ணனே நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஏன்னா அவருக்கு வேலையை அவர் பார்க்கணும். சரி அண்ணா, நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு ஹாய் மட்டும் சொல்லிருக்கணும். ஹாய். அங்கே பார்த்து சொல்லுங்கண்ணா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் ஒரு சோஃபா அடிச்சிட்டு இருக்காரு. அதுவும் இந்த சோஃபா வந்து நார்மலாக பார்க்குற சோஃபா மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. அண்ணன்ட்டே போய் கேட்போம். அண்ணா சாரி நான் டிஸ்டர்ப் பண்ண நினைக்காதீங்க, இது என்ன சோஃபாண்ணா டிஃப்ரெண்டாக இருக்கு, இவ்வளோ ஹைட்ல எல்லாம் வருது? இதுக்குள்ள சோஃபா ஆட்டம் யூஸ் பண்ணிக்கலாம், பெட் ஆட்டம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இது நம்ம நிறைய இதில் பார்த்து. அப்புறம் இதில் ட்ராயர் இருக்குது. அப்படி உங்களுக்கு இடத்த கம்மி பண்ணி வர மாதிரி. ஓப்பன் பண்ணி காட்டிக்கலாம். இதில் உங்களுக்கு ட்ராயர் இருக்குது. மொத்தம் 3 ட்ராயர் இதில் வந்துடும் உங்களுக்கு. இது உங்களுக்கு தேவைன்னா வெளியே எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது இப்படியே இருந்துன்னா
உங்களுக்கு சோஃபா ஆட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மேலே குஷன்லாம் வந்துடும். இது எப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது பெட் ஆட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது எதனாலனா உங்களுக்கு வீட்டில் ஸ்பேஸ் கம்மி பண்ணுறது அந்த மாதிரி ஐடியா நாங்கள் பண்ணது. ஓகேண்ணா, நீங்கள் வந்து சோஃபா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது டபுள் லேயர் வருது. அப்போ வந்து ரொம்ப வெயிட் தாங்கிய மாதிரி இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து பெட்டாக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயரில் வருது. அது எப்படிண்ணா வெயிட் தாங்குமா? தாங்கண்ணா, வெயிட் ஒரு 150-200 கிலோ வேணும். 200 கிலோ வரைக்கும் தாங்குமா? காட்டுக்கிறேன். ஓகே அண்ணன், ஒரு சாம்பிள் காட்டு. நான் ஒரு 60 கிலோ இருப்பேன். ஆனால் உங்களுக்கு இப்போ நம்பிக்கை இருக்காது. நான் வேணா இந்த பையனை கூட்டி உட்காந்து வா மேலே பார்த்தீங்களா, ஒரு 150-200 கிலோ வேறனா தாங்க. இது அதுக்கு மேலேயும் தாங்கும். அண்ணன் இங்கே எவ்வளோ வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்கே ஒரு 10 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே 10 வருஷமா எல்லாம் செட் ஆயிட்டா அண்ணன்? ஆமாம், எல்லாமே வேலைக்கு எல்லாமே. நீங்க ஒரு இப்போ ஒரு கஸ்டமர் இங்க வராங்க, அவங்க கிட்ட நீங்க எல்லாம் எந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? உங்ககிட்ட கஸ்டமர் வந்து பேசுவாங்களா? டைரக்டா வந்து நீங்க கஸ்டமர்லாம் வருவாங்களா? ஆமாம், சிலவங்க ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அப்போ நாங்கள் அந்த ஒர்க் பண்ணி வச்சிருப்போம். அப்போ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டும். ஒரு எப்படி இருக்குது, நல்ல மரம் போட்டு தான் பண்ணியிருக்கோம். சரி சரி. அண்ணன் வந்து கஸ்டமைஸ்டாலாம் பண்ணி கொடுப்பீங்களா? ஸோ அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி? ஆமாம், அந்த மாதிரி தான் பண்ணுறது. ஓகே ஓகே. அப்போ வந்து டைரக்டா கஸ்டமர் இங்க வந்து கூட பார்த்து பண்ணிக்கலாம். ஆமாம். ஓகே, நீங்க எந்த மாதிரி ஒர்க் பண்றீங்கன்னு சொல்லி அவங்கள டைரக்டா பார்க்க முடியும். ஆமாம், அந்த மாதிரி. ஓகே ஓகே. சரிண்ணா, சரி சரி. அண்ணன் இங்க வந்த பிறகு எத்தனை ஒர்க் பார்த்து கொடுத்துருப்பீங்க? இத்தனை சோஃபா பண்ணியிருப்பேன், இத்தனை கட்டல் பண்ணியிருப்பேன் இருக்கலாம். அப்போ எத்தனை ஒரு ஆவரேஜா சொல்லுங்க. நாங்கள் ஒரு 100-150 கட்டில் பண்ணியிருக்கோம். சோஃபானா ஒரு 60-70 சோஃபா, டைனிங் டேபிள் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். ஆர்டர் எப்போ எங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஓகே, ரெகுலரா உங்களுக்கு ஆர்டர் வந்துட்டு தான் இருக்கு. ஓகே ஓகே. நீங்க வந்து நம்ம கன்னியாகுமரிக்குள்ள மட்டும் தான் பண்ணிருக்கீங்களா, இல்ல வெளிய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எல்லாம் பண்ணிருக்கீங்களா? இல்லை, நாங்கள் வெளியே சென்னை, வேலூர் அந்த மாதிரி ஏரியாலாம் பண்ணிருக்கோம். அங்க வந்து அவங்க ஆர்டர் கொடுத்தா போதும், நீங்க வந்து டெலிவரி பண்ணிருக்கீங்க. இங்க செஞ்சு அங்க டெலிவரி பண்ணிருக்கீங்க. அங்கேயே போய் பண்ற மாதிரியும் இருக்கும் சில ஒர்க். அப்ப ஆமா, அந்த மாதிரி வெளியெல்லாம் போய் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? அப்ப அந்த கஸ்டமரோட வீட்டுக்கு போய் பண்ணி கொடுத்து? ஆமா, அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன் எல்லா ஒர்க்கும். சரி சரி. இப்போ உங்களால பண்ண முடியும்? இப்போ முன்னாடி பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க. இப்போ யாராச்சும் கஸ்டமர் இந்த வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் எங்க வீட்டுக்கு வந்து பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்டா நீங்க பண்ணி கொடுக்க முடியுமா? கண்டிப்பா பண்ணி கொடுப்போம். ஓகேண்ணா, ஓகே. அண்ணா ஃபர்னிச்சர் ஒர்க் மட்டும் தான் பண்ணுவீங்களா, இல்ல அந்த வீடு கதவு அந்த மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணி கொடுப்பீங்களா? இல்லைன்னா கதவு, கட்டளை, பின்ன கிச்சன் கபோர்டு, ஓகே ஓகே, சேர்க்கேஸ் எல்லாமே பண்ணி கொடுப்பேன். எல்லா வேலையுமே பண்ணுவோம். ஓகே. ஒரு வீட்டோட இன்டீரியர் ஒர்க் ஃபுல்லாவே நீங்க பார்த்து கொடுப்பீங்க? பார்த்து கொடுப்பேன். ஓகே ஓகே. ஆனா சில பேரோட வீடு பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி சோஃபா கட்டில் எல்லாம் நிறைய போட இடம் இருக்கும். சிலர் வீட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இடம் இருக்குல்ல, அந்த மாதிரி வீட்டுல எல்லாம் நீங்க எப்படி சமாளிப்பீங்க கரெக்டா? அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாடல் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இருந்தாலுமே இது ரொம்ப சின்னதா இருக்க வீட்டுக்கெல்லாம் கரெக்டா பண்ண முடியுமாண்ணா? பண்ண முடியும். அதுக்குள்ள மாடல்கள்ல அந்த அளவுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கீங்களா? வேற ஏதாவது வீட்டுக்கு? நிறைய வீட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணணும்னா எவ்வளவு நாள் நீங்க டைம் எடுப்பீங்க? நாங்கள் ஒரு 2-3 நாள்ல இந்த மாதிரி மாடல் பண்ணி வந்துடுறோம். ஓகே ஓகே. இப்போ எனக்கு இது மட்டும் இல்ல, வேற நான் நெட்ல நிறைய பார்த்து வச்சிருக்கேன். அந்த மாடல் நீங்க எது கேட்டாலும் நீங்க உங்களால பண்ணி கொடுக்க முடியும்? என்ன மாடல் வேணாலும் பண்ணி தரோம். ஓகே ஓகே. ரொம்பவே தேங்க்ஸ் அண்ணா, உங்களோட பிஸியான ஷெட்யூல்ல எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. அண்ணனோட நேம் கேட்க நான் மறந்துட்டு சாரி. நான் உங்களோட நேம் என்னன்னா? என்னோட நேம் மார்பில். ஓகேண்ணா, ஓகே. நம்மளோட சேனல் இதுக்கு முன்னாடி பாத்துருக்கீங்களா? என்ன பாத்துருக்கீங்களா இது முன்னாடி? ஓகேண்ணா, ஓகே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, நம்ம வீடியோ பாக்குறவங்களை ஒரு ஹாய் மட்டும் சொல்லிருக்கேண்ணா. ஹாய். என்னண்ணா அங்க போயிட்டு வர முன்னாடி அடுத்த ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. சாரி, நான் அண்ணனோட நேம் கேட்க மறந்துட்டேன். உங்களோட நேம் என்னண்ணா? எனக்கு பேர் மகரபுத்தலி. ஓகேண்ணா, ஓகே. நம்ம ஆடியன்ஸ் பார்த்து ஒரு ஹாய் மட்டும் சொல்லிருக்கேன். ஓகே, தேங்க்ஸ். சரி, தேங்க்ஸ். ஹாய். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வந்து நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் எடுக்கணும்னு வர வேண்டாம். வந்து ஜஸ்ட் ஒரு விசிட் மட்டும் பண்ணுங்கள். ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு வேறு கடைகளை கம்பேர் பண்ணிவிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸ்டாண்டர்டான ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம், ரீசனபிள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண குட்டி லிபின் அவங்களுக்கும் தேங்க்ஸ். ஸோ அவங்களோட சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.